தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணியும் நடத்த திட்டம். தமிழகத்தில் கூடுதலாக 6000 வாக்குச்சாவடிகள். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயர்ந்தது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தீபாவளி பண்டிகை சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 1,54,000 டன் உரங்களை உடனே வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாமகவை வழிநடத்த முடியுமா? ஜி.கே. மணிக்கு வழக்கறிஞர் பாலு கேள்வி. சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசிய புகாரில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு முடித்து வைப்பு. புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதை எதிர்த்து புகார்தாரர்கள் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து. ஆம்பூர் கலவர வழக்கில் 4 விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. அரசு தரப்பு சாட்சியத்தில் முரண்பாடுகள் என தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வானகரத்தில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி 2 பேர் உயிரிழப்பு. காரை அடித்து உடைத்த பொதுமக்கள். அராஜகத்தில் ஈடுபட்ட கார் உரிமையாளருக்கும் அடி உதை. திருப்பூரில் பிறந்த 2 நாட்களில் ஆண் குழந்தை இறந்ததால் உறவினர்கள் ஆத்திரம். உரிய சிகிச்சை தரவில்லை என கூறி அரசு மருத்துவமனை கண்ணாடி உடைத்ததால் பரபரப்பு. $428 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிப்பு. செங்கல்பட்டு அருகே தீ வைத்து எரித்த மாநில போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார். தமிழக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்து மத்திய அரசிடம் முறையிட எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம். இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். அக்டோபர் முதல் வாரத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் நயினார் நாகேந்திரன். ஒவ்வொரு நாளும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவராக இருந்ததை மாறி வீக்கெண்ட் தலைவராக மாறியிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் செயல்பாடு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மதுரை மாநகராட்சியில் முறைகேடு வழக்கில் மதுரை மேயரின் கணவர் பொன்வசந்த் ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு.
தேர்தல் ஆணையம் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை வெளியிட்டு தவறான தகவலை பரப்பியுள்ளதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணைய கடிதத்தில் பாமக தலைவரின் பெயர் இடம்பெறவில்லை என்றும் விளக்கம். குண்டர் சட்டத்தில் சிறையில் உள்ள ஏர்போர்ட் மூர்த்தி நில ஆக்கிரமிப்பு வழக்கில் கைது. நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுப்பு. விருதுநகர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையின் கால்வாயில் சொகுசு கார் கவிழ்ந்து விபத்து. சோலார் மின் கம்பத்தின் மீது மோதி கவிழ்ந்த காரில் பயணித்த மூவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் கல்லூரியில் சோதனை. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசார் குடும்பத்தினர் இறந்தது உண்மையே. ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு 4 மாதங்களுக்கு பின் ஒப்புதல். பொதுமக்களை திரும்ப திரும்ப கடிக்கும் தெருநாய்களை ஆயுள் முழுவதும் காப்பகங்களில் அடைக்க உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு. நாய்களை வளர்க்க விரும்பும் நபர்கள் மீண்டும் தெருவில் விட மாட்டோம் என பிரமாண பத்திரம் அளித்தால் மட்டுமே விடுவிக்க அறிவுறுத்தல். சென்னை நெல்லை இடையான வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைப்பு. பயணிகள் நலன் கருதி 24ஆம் தேதி முதல் ரயிலில் புதிய மாற்றம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கேரளாவில் நோயாளியை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. 2 வீலர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் ஆம்புலன்ஸை திருப்பிய போது நேர்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிடம் ரூபாய் 1.32 லட்சம் கோடி இழப்பீடு கேட்டு டொனால்டு டிரம்ப் அவதூறு வழக்கு. தன்னை குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக கூறி நடவடிக்கை. காசாவில் நடந்து வருவது இனப்படுகொலை என ஐநாவின் விசாரணை ஆணையம் அறிவிப்பு. 2023 அக்டோபர் முதல் பாலஸ்தீனர்களை அழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விவகாரம். ஆட்ட நடுவர் ஆண்டி ஃபைகிராஃப்டை தொடரிலிருந்து நீக்குமாறு பாகிஸ்தான் வைத்த கோரிக்கை நிராகரித்தது ஐசிசி. இந்திய அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சராக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தேர்வு. 579 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பை வென்றுள்ளதாக தகவல்.